ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷார்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் சப்டேஷன். ஓகேவா? சப்டேஷன்னா என்னது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட்டு. நான் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? இந்த சப்டேஷன்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடன்குளத்தில் அணுமின் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் பவர் பிளான்ட்டு, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வர கரண்ட்டு தான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சப்டேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து செம்பட்டின்ற ஒரு ஊரில் இருக்குது. அது மாதிரிக்கே உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பக்கத்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்டேஷன் இருக்கும். ஸோ அந்த சப்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வர கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கேவி கணக்கில் இருக்கும். ஓகேவா? 22,000 கேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 கேவி அப்படின்ற மாதிரி கேவி கணக்கில் இருக்கும், கிலோ வாட்ஸ் கணக்கில் இருக்கும். ஓகேவா? இந்த அளவுக்கு இருக்கிற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சென்ட் பண்ணுவாங்க. இது ஏன் இவ்வளோ அளவுக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சப்டேஷனுக்கு வர்றதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறையா லீக்கேஜ் ஆகும், வேல்யூ குறையும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வோல்டேஜ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணுற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க சப்டேஷனுக்கு வரும். ஸோ வரப்போ 22,000 30,000 கேவின்ற மாதிரிக்கு தான் வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த 22,000 30,000 கேவியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு தேவையான அளவுக்கு கம்மி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சப்டேஷனில் எவ்வளோ கம்மி பண்ணுவாங்கன்னா 3 பேஸ் லைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சப்டேஷனில் ஸ்டெப் டவுன் ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ இந்த 22,000 கேவின்றதை வந்து பார்த்திங்கன்னா 3 பேஸாக கன்வெர்ட் பண்ணுறப்ப ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 வோல்டேஜு, ஸோ ஒரு 1000க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜே வரும். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 வோல்டேஜ் கொடுப்பாங்க. வீட்டுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்டேஜ் அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்டேஷன்லேருந்து ஸோ அது எல்லாத்துக்குமே தேவையான இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அந்த அளவுக்கு வோல்டேஜ் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா?